தாராபலன் நட்சத்திர பலன். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாராபலன். தாரானா நட்சத்திரம். இன்றைய நட்சத்திர பலனா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்குவதாகவும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இன்றைய நாளை இயக்கிற நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதனால் நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும், சுப பலனா அசுப பலனா. சுப பலனாக இருந்தால் சுப காரியங்கள் செய்யலாம். அசுப நட்சத்திரமாக இருந்தால் சுப காரியங்களை தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை கவனத்தோடு செய்யணும். இதுதான் இதனோட நோக்கம். இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு இது ஜோதிடம்னா என்னென்னு தெரிஞ்சு வைங்க. அதே மாதிரி தினமும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகளை தவிர்த்து எப்படி எதிர்கொள்றதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பயன்படும். இது ஒரு நாள்லேயே 2 நாள்லேயே நடக்காது. ஒரு 3 மாதம் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாகும். அந்த புரிதலை வச்சு உங்களோட நாளை தினமும் எப்படி எதிர்கொள்ளலான்ற ஐடியா உங்களுக்கே வரும். அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நட்சத்திர பலன் பராபர வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஜூன் 5, 6, 2026. இந்த நாளுக்கான பலன். திதி பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி, 10:30 வரைக்கும் பஞ்சமி திதி. அதுக்கப்புறம் சஷ்டி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோணம். திருவோண நட்சத்திரத்துக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரைன்னு பார்க்கும்போது அதான் மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இருக்கக்கூடிய நாள் அது. அந்த நாளில் என்னென்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், மற்றபடி அன்னதானம் போடலாம், சொத்து வாங்குதல், பத்திரப்பதிவு செய்தல், பதவி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா முடி வெட்டுதல், எண்ணெய் சாணம் பண்ணுறது, கட்டிங் ஷேவிங் பண்ணிக்கிறது, திருமணம், சீமந்தம், காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, மருந்து சாப்பிட்றது. முதலாக மருந்து சாப்பிட்றீங்க ஒரு வியாதிக்குன்னா நீங்கள் அன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடாது. அறுவை சிகிச்சை பண்ணி முதல்ல அறுவை சிகிச்சை பண்ணிங்கன்னா அன்றைக்கி பண்ணிக்கூடாது. மற்ற தாரையில் பண்ணிக்கலாம். அடுத்தது சம்பத்து தாரை. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னும் போது பொருள் வரவு, காரிய சித்தி இது 2ம் உண்டாகும். இது பணம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் செய்யலாம். சுபகாரியங்களும் செய்யலாம். அது சம்பந்தமான சுபகாரியம் தொடர்பான செயல்களும் செய்யலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனை வாங்கிறதுக்கு நல்ல நாள், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நல்ல நாள், ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ண நல்ல நாள், புதிய திட்டங்கள் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நாள், தொழில் சம்மந்தமாக வெளியூர் போகிறது, இதெல்லாம் வெளிநாடு போகிறது, இதெல்லாம் போயிருந்தோம்னா சக்ஸஸ் ஆகும். அடுத்தது விபத்து தாரைன்னு பார்க்கும்போது பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரம் விபத்து தாரை பார்க்கும்போது கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகளை தவற விடுதல், மனக்குழப்பம் உண்டாகிறது, வீண் அலைச்சல் உண்டாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதுவாறு விபத்துக்களை ஏற்படுத்தும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தாரையில் நடக்கும். அப்போ என்ன நம்ம செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாகனங்களில் வாங்கக்கூடாது, இரவு நேர பயணம் மேற்கொள்ளக்கூடாது, அதிவேகமாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேமதாரை, அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரம் சேமதாரைன்னா ஆரோக்கியமான நாள், மகிழ்ச்சியான நாள். வீடு, வாகனம், வண்டி வாங்கிறது, ஆபரணம் வாங்கிறது, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, வாங்கிய கடனை திருப்பி அடைச்சா அது முழுமையாக அடைஞ்சிடும். நீண்ட நாளாக நோய் இருக்குதுன்னா அதுக்கு மருந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அந்த தாரையில் அது நல்லபடியாக இதுவாகிடும். அதுவும் கட்டின படைகள் பாதியில் நின்றுருந்தால் அதை ஸ்டார்ட் பண்ணோம்னா முடிஞ்சிடும். இது ஒரு சுபதாரை. அதனால் இது நல்ல சுப நிச்சயம் எல்லாமே செய்யலாம் தாராளமாக. அடுத்தது பிரத்யேகதாரைன்னு பார்க்கும்போது ஆயிலம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேகதாரை பார்க்கும்போது சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல், மனத்தடுமாற்றம், முடிவெடுப்பதில் சிக்கல், காரியத்தடை இதெல்லாம் உண்டாகும். அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். புதிய முயற்சிகள் தவிர்க்கணும். புதுசாக தொழில் தொடங்குறது போன்றவெல்லாம் தவிர்க்கணும். இதில் செய்யக்கூடிய பார்த்திங்கன்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம். கோயிலுக்கு போகிறது, தியானம் பண்ண கற்றுக்கிறது, அது மாதிரி மன அமைதியான சூழ்நிலையை உருவாக்கணும். இதில் நம்ம மன உளைச்சலால் இருக்கக்கூடிய தாரை இது. அதனால் இதில் தினசரி வேலைகளை கவனத்தோடு செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாதக தாரை. பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் சாதக தாரை. இதில் சாதக தாரை என்னும்போது பார்த்திங்கன்னா எண்ணங்கள் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாகுதல், நம்ம முயற்சிக்கு தகுந்த சாதகமான வாய்ப்புகள் உருவாகிறது,
அது மாதிரி நம்மளுக்கு உதவி பண்ணுறதுக்கு நண்பர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வேலைக்கு மனு போடுறது, தேர்வு போட்டியில் கலந்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் செய்யலாம். சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வதைதாருன்னு பார்க்கும்போது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரு. உடலில் சோர்வு, மனதில் இனம் புரியாத கவலை, பணிகளால் நாட்டம் இல்லாமை, மற்றபடி ஒரு எந்த விஷயத்தை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலை மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை செஞ்சக்கூடாது, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது, அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். இதில் வீண் வம்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தினசரி நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரின்னு பார்க்கும்போது திருவாதிரை, சதயம், சுவாதி இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரி. இது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக வரும், சந்திராசிரம நட்சத்திரம். அப்போ சந்திராசிரமத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடாது. ஆனால் சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட ஏற்கனவே நம்ம பேசி வச்சிருக்க வேலைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மற்ற எல்லா வேலையும் செய்யலாம். நட்பு வட்டம் விரிவடையும். இதில் ஒரு திருமணத்துக்கு அட்வான்ஸ் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து சேலை எடுக்கிறது, நகை வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அந்த மாதிரி சுபகாரியம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயம் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பரம மைத்திரதாரி, அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. இதில் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் அந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரி. அனைத்து சுபங்களும் திருமணம், மனம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, புதுசாக அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறது, நில சம்மந்தமான பேச்சுவார்த்தை இது பண்ணுறது, நண்பர்களோட ஆதரவு கிடைக்கும். ஒரு வெளியூர் பயணம், தொழில் சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம், புதிய முயற்சிகள், மகான்கள் தரிசனம், திருமணத்துக்கு நகை புடவை வாங்கிறது, தொழில் வியாபாரம் செய்கிறது, தொழில் ரீதியாக வெளியே முயற்சி எடுக்கிறது, இது எல்லாமே சாதகமாக நடக்கும். இந்த நட்சத்திர படம் நான் போகிறதுக்கு காரணமே தினமும் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குதான்றதை நீங்கள் புரிதல் உண்டாகணும். உங்களுக்கு அந்த புரிதல் உண்டாகுதுன்னா, இன்றைக்கி நட்சத்திர பலன் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, இதனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோன்னு சொல்லிட்டு முன் யோசனையோட செயல்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கணும். 1. 2வது பார்த்தீங்கன்னா நல்ல சுபதாரை வரும்போது நீங்கள் உங்கள் புதிய முயற்சிகள், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், அது மாதிரி புதிய முயற்சிகள், நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ, ஒரு படிக்கிறோம், ஒரு டியூஷன் சென்டர் போய் சேர்றோம், அந்த மாதிரி புதிய முயற்சிகளை அந்த தாரையில் செஞ்சு பயன்பெறணும்னு சொல்லிட்டு தான் இது வீடியோவை நான் போடுறேன். இதை நீங்களும் கேட்டு பயன்பெறணும், மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இது நிறைய பேருக்கு போய் சேரணும், அவங்க பயன்பெறணும். அதுதான் என்னுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.